மேம் உங்களை அறிமுகப்படுத்திங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என் பேர் ஃபெமினா. நான் கடந்த குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் ஆகி சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். நான் வந்துட்டு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இது குரூப் 2 இது என்னுடைய செகண்ட் அட்டம்ப்ட்டு. எங்கள் அப்பா வந்துட்டு கண்டக்டராக இருக்கார், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். செகண்ட் அட்டம்ப்டாக இதை நான் எழுதியிருக்கேன். கொரோனா பிரேக் ஆனனால இது என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட். கிட்டத்தட்ட என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஒரு 6 இயர்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணி செலக்ட் ஆன எக்ஸாம் தான் இது. நீங்கள் எப்போ உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? எந்த ஆண்டு உங்களுடைய பயணம் தொடங்கியது? என்னுடைய பிஇ படிப்பு வந்துட்டு 2018 முடிஞ்சிச்சு. டிகிரி முடித்ததுமே குரூப் 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணேன். அந்த இயரே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதில் என்னுடைய ப்ரிலிம்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதில் கட் ஆஃப் வந்துட்டு ஜஸ்ட்டில் மிஸ் ஆனனால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு அந்த எக்ஸாம் மிஸ் ஆனது தான் என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அதுக்கப்புறம் கொரோனா ஆனனால எக்ஸாம் போடலை. இது என்னுடைய செகண்ட் அட்டம்ப்ட்டு. ப்ரிலிம்ஸ் மொத்தமாகவே நான் வீட்டில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணி போஸ்டிங்கும் வாங்கிட்டேன். நீங்கள் ப்ரிலிம்ஸில் தமிழ் எடுத்தீங்களா, இங்கிலீஷ் எடுத்தீங்களா? இனிஷியலாக நான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் 2022 நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்துட்டு குரூப் 4 கம்பல்சரியாக தமிழ் தான் எழுதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதனால் நான் வந்துட்டு இதில் குரூப் 2 தமிழ் எடுத்தால் குரூப் 4 எனக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு குரூப் 2 அந்த டைம் தான் நான் தமிழுக்கு மாறினேன். தமிழ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக தான் ப்ரிப்பேர் பண்ணி நான் அந்த எக்ஸாம் கிராக் பண்ணேன். ஓகே, வீட்டில் இருந்து தான் படிச்சிங்க இல்லையா? ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட்டாக நான் வீட்டில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு யூடியூப் ரிசோர்ஸஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி டெலகிராம் சேனல்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க்ஸு இதெல்லாமே நான் வந்துட்டு ஆன்லைனில் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வீட்டில் இருந்து தான் படித்தேன். ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கு நான் ஸ்கூல் புக்ஸை தான் ஃபாலோ பண்ணேன். ஓகே, நீங்கள் எப்படிங்க புக்கு அட்டை டு அட்டை படிச்சிங்களா, இல்லை சிலபஸில் என்ன இருக்கோ அப்படி படிச்சிங்களா? அட்டை டு அட்டை படிக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். இனிஷியலாக என்னுடைய 2018 ப்ரிப்பரேஷனில் நான் வந்துட்டு புக்கை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னனால அதை தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ நாம் அட்டை டு அட்டை படிக்க தேவையில்லை. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் நம்ம படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகேங்க, நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் மாறினீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஸ்கூல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிங்களா, ஆங்கில மீடியம்? இல்லை, நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். ஆனால் தமிழ் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம். ஓகே, அது மாறினது எப்படி இருந்தது? டிஃபிகல்ட்டாக இருந்ததா படிக்கிறதுக்கு உங்களுக்கு? படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை. ஏன்னா எனக்கு ஸ்கூல்லையுமே தமிழும் இங்கிலீஷும் வந்துட்டு ஈக்குவலாக நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால எனக்கு தமிழ் கஷ்டமாக தெரியலை. தமிழ் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு எத்தனை மாதம் படிச்சிருப்பீங்க? ப்ரிலிம்ஸுக்கு நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டதுலேருந்தே ரொம்ப சின்சியராக படித்தேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கேப் எப்போவுமே எடுத்தது கிடையாது. டிகிரி முடித்ததுமே வந்துட்டு இந்த எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் டெய்லி என்னால் 1 மணி நேரம் முடியும்னா அந்த 1 மணி நேரமும் நான் படிக்க தான் செஞ்சேன். 2 ஹவர்ஸ் முடியும்னா 2 ஹவர்ஸ் படிப்பேன். நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாமில் நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல் டைம் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் வந்துட்டு 3ஆக பிரியுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழ் இருக்குது. இதை நாம் தனித்தனியாக ஒரு நாள் தமிழ் படித்தா போதும், ஒரு நாள் மேக்ஸ் படித்தா போதும், ஒரு நாள் ஜிஎஸ் படித்தா போதும், அப்படி படித்தா கண்டிப்பாக நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் தமிழில் படிக்கணும், டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் கண்டிப்பாக மேக்ஸில் பார்த்துருக்கணும், அதே மாதிரி ஜிஎஸ்சில் ஏதாவது ஒரு டாபிக் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். 3ஐயும் அட் ஏ டைமில் படித்தா, டெய்லி படித்தா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கடைசியில் வந்துட்டு ஐயோ இது படிக்கலாம் அது படிக்கலாம் அந்த மாதிரி எனக்கு இல்லை. 3ஐயுமே ஒரே டைம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு, எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கும் எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, உங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எதுவும் மிஸ்டேக்
எதுவும் பண்ணீங்களா? அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க நீங்கள் செகண்ட் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே வந்துட்டு புக்ஸை வந்துட்டு அட்டை டு அட்டை படித்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக நான் பண்ண பெரிய தப்பு வந்துட்டு மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்காம இருந்தது தான் பெரிய தப்பு. படிப்பேன், ஆனால் வந்துட்டு டெஸ்ட் பெருசாக போட்டு பார்க்குறது இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நமக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுல தான் தெரியுமே தவிர நம்ம படிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கு மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே புரிஞ்சிச்சு. நான் முதல் அட்டம்ப்டில் வந்துட்டு பண்ண பெரிய தப்பு மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்காம இருந்தது தான். ஓகே, நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறமா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்துட்டு என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்பவே தான் மேரேஜும் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட் வந்துட்டு எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ப்ரிலிம்ஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சு, மெயின்ஸும் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம் முடித்து வேலை வாங்குறதுமே வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வேலை வாங்கினேன். ஓகே, நம்ம பேபி இருக்கும்போது எப்படி உங்களோட டைமை மேனேஜ் பண்ணி படிச்சிங்க? பேபி வச்சுட்டு படிக்கிறதுனா கண்டிப்பாக வெளியேந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. எனக்கு வந்துட்டு என்னோடய அம்மா வந்துட்டு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. நான் எப்போ படிக்கிறேன்னாலும் என் குழந்தைய முழு நேரமும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தபடியாக எனக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கல்யாணம் ஆன ஒருத்தவங்க கண்டிப்பாக படித்து வேலை எடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே தேவை. அது இருந்தால் தான் வந்துட்டு குழந்தையெல்லாம் வச்சுட்டு படிக்க முடியும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு கம்ப்ளீட்டாக என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நிறைய பேர் வீட்டில் இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க மேம் படிக்கிறதுக்கு? என்ன கேட்டால் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே வந்துட்டு நிறைய கோச்சிங் சென்டரில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு கோச்சிங் சென்டர் போனாலுமே நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கோச்சிங் சென்டரில் கொடுக்குறது வந்துட்டு பொதுவாக கொடுப்பாங்க. உங்களோட படிக்கிற ஸ்பீடு, நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோச்சிங் சென்டர் உங்களுக்காக ஃப்ரேம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கோச்சிங் சென்டரை வந்துட்டு நீங்கள் ஒரு பேஸாக தான் எடுத்துக்கணுமே தவிர உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சிலர் வந்துட்டு மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலர் மேக்ஸில் வீக்காக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு மேக்ஸில் அதிகமாக டைம் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. கோச்சிங் சென்டரை வந்துட்டு ஒரு கைடன்ஸாக மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் தான் டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிங்கன்னா நல்லபடியாக எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் இருந்து படிக்கிறோன்னா நிறைய செல்ஃப் டவுட்லாம் வரும்ல, இது எப்படி வந்திருக்கும், இது எப்படி அப்படின்னு, அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க மேம்? முன்னாடி நான் 2018 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு சுத்தமாக இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்க கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ யூடியூப் வந்துட்டு நிறைய ரிசோர்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன டவுட்னாலுமே வந்துட்டு நாம் அதை யூடியூப்பில் போட்டாலே வந்துட்டு பழைய எக்ஸாம் பாஸ் ஆனவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸு, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கிறது ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மார்க் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரிசோர்ஸஸ் மொத்தமாகவே ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுனால, அவைலபிளாக இருக்கிறனால நமக்கு அது ஈஸியாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்குறது மூலமாக நமக்கு ஒரு இன்சைட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எதில் தப்பு பண்ணுறோம், எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எது எக்ஸாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது வரைக்குமே அனலைஸ் பண்ணி நிறைய டேட்டா வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஓகே, நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா மேம்? நான் கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் எடுத்து படித்தேன். மெயின்ஸுக்கு வந்துட்டு எனக்கு அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். அது வந்துட்டு நான் எழுதுகிறப்போ வந்துட்டு 2க்கும் 2Aக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் தான். கம்ப்ளீட்டாக ஆன்சர் ரைட்டிங்காக தான் இருந்துச்சு. அது வந்துட்டு எனக்கு நோட்ஸ் எடுக்க எடுக்க வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங்கில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய டேட்டாஸ் ஆகட்டும், நிறைய இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எனக்கு வந்துட்டு அது பேப்பரில் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நோட்ஸ் எடுக்கிறதுனால. நான் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எதுவும் மிஸ்டேக் அந்த மாதிரி எதுவும் பண்ணிங்களா? இதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் அட்டம் பண்ணியிருக்கேன். அந்த அட்டம்ப்டில் வந்துட்டு நான் எக்ஸாம் ஹால்லே நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டு வந்திருந்தேன். அது எனக்கு தெரிஞ்சிச்சு. 2018 எழுதின குரூப் 2 2A எக்ஸாம்லேயுமே நான் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருந்தேன்.
அது எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் மார்க் டெஸ்ட் வீட்டில் போட்டு பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு அது கிளியர் ஆச்சு. பொதுவாக வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு நம்ம ஒரு கொஷின் பேப்பரை எடுத்ததுமே ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச கொஷினாக இருக்காது. அதிலே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். அந்த டென்ஷன்னால் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் ப்ராப்பராக 3 hours எக்ஸாம் வீட்டில் உங்களுக்குன்னு டைம் செட் பண்ணி நீங்களாக எழுதி பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம ஒரு 160 கொஷின் போடுறோன்னா அது வந்துட்டு 165 170 கொஷின்ஸ் வரைக்குமே நம்மளை அந்த மார்க் டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நம்ம ஸ்கோரை ஏற்றி கொடுக்கும். ஓகே. மெயின்ஸ் நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணீங்க? மெயின்ஸ் வந்துட்டு மெயினாக ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கணும். சிலபஸை எடுத்துகிட்டு சிலபஸில் என்ன டாபிக் கவர் ஆகுதோ அது பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம நோட்ஸாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம படிக்க படிக்க என்னென்ன தகவல் நமக்கு அதிகமாக கிடைக்குதோ அதை வந்துட்டு அதுக்கு கூட அட்டாச் பண்ணி வச்சு படிக்கலாம். ஆனால் வந்துட்டு அந்த அடிப்படை சிலபஸுங்கிறத வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கொஸ்டின் வந்துட்டு எப்போவுமே அந்த அடிப்படை சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி வெளியே கேட்குறது ரொம்ப ரேர் தான். அதையுமே நாம் வந்துட்டு சாய்ஸில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த சிலபஸில் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து ஒரு நீட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை வச்சுருந்தீங்கன்னாலே உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட்டு எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம படிக்கிறது ஒன்றா இருக்கும், நம்ம பேப்பரில் எழுதுகிற பாயிண்ட்ஸ் ஒன்றா இருக்கும். திரும்ப அதுக்கடுத்தது இவாலுவேட் பண்ணி பார்க்குறப்போ அது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கே திருப்தியாக இருக்காது அந்த ஆன்சர். அது ஒரு டெஸ்ட் எழுத கண்டிப்பாக நமக்கு அது தானாக வந்துடும். ஓகே. மெயின்ஸுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் படிக்கணும்? ஸ்கூல் புக்ஸ் தானா இல்லை அதுக்குன்னு தனியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குங்களா? நெட்டில் இருக்கிற ரீசோர்ஸஸ் நாம் நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். பாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது, லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் கவர் ஆகுது. சயின்ஸ் அண்ட் டெக் வந்துட்டு மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். வேறையும் சோஷியல் இஷ்யூஸ் மேக்ஸிமம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து தான் கேட்பாங்க. பேசிக்கான விஷயங்கள் வந்துட்டு நமக்கு கூகுள் பண்ணாலே வந்துடும். இப்போ சைல்ட் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைல்ட் ப்ரொடெக்ஷன் சம்மந்தமாக எது இருக்கோ அதை நம்ம கூகுள் போட்டாலே வந்துடும். அதை ஒரு பேசிக் நோட்ஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கணும். சிலபஸில் என்ன டாபிக் என்ன தலைப்பு இருக்கோ அந்த தலைப்பை முதல்ல நாம் எடுத்து அதுக்கான நோட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா மெயின்ஸ் மெட்டீரியல் ஃபுல்லாகவே நம்ம கையில் வந்துடும். ஓகேங்க. இப்போ மெயின்ஸுக்கு அகாடமி போகிறதுன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? ப்ரிலிம்ஸுக்குமே மெயின்ஸுக்குமே அகாடமி போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அகாடமி போனால் மட்டும் பாஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. நம்ம 90% நம்ம எஃபர்ட்டு தான். அகாடமி வந்துட்டு நம்ம வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுக்கும், அவ்வளோதான். டெஸ்ட்டு வந்துட்டு நம்மளாக கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பார்க்குறத விடைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் என்ன கேட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர் கோர்ஸாக பண்ணுறத விடைக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்சாக போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு டெஸ்ட் பேட்சுங்கிறப்போ வந்துட்டு அவங்க கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஆன்சர் எழுதி சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க இவாலுவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கொடுக்குற கொஷின்ஸை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சிங்க? கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு வந்துட்டு நான் நார்மலான கரண்ட் அஃபேர்ஸ் தான் படித்தேன். நார்மலாக இந்த 0 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வந்துட்டு ஒன்லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய அகாடமிலேருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயின்ஸுக்கு வந்துட்டு ஐஏஎஸ் வெப்சைட்ஸில் இருக்கும் கம்பைல்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு. அது வந்துட்டு மந்த்லி கம்பைலேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு டாபிக் எடுத்தோன்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாகவே அவங்க கொடுத்துருவாங்க. அதை ரீட் பண்ணுறது மூலமாக நம்ம டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் ரொம்பவே நல்லா எழுதலாம். ஓகே. இப்போ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் எழுதுனது இல்லையா? அப்போ நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் தேவைப்படும் இல்லையா? எந்த அளவுக்கு நீங்கள் எழுதி பார்த்துருப்பீங்க? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 40 டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு இனிஷியலாக ஒரு 10-12 டெஸ்ட் வரைக்குமே என்னால் வந்துட்டு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே முடியலை. அதுக்கப்புறம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு கண்டென்ட் கொடுக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது. அப்படியுமே நிறைய கொஷின்ஸில் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், ஆனால் நான் நிறைய நல்ல பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்பேன். அது வந்துட்டு ஒரு 20 செகண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறப்போ இது இந்தந்த பாயிண்ட் தான் நாம் எழுதணும், இந்த பாயிண்ட் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு
அந்த டைம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அது ஈஸி ஆகிடுச்சு. ஒரு 20-25 டெஸ்ட்டுக்கு மேலே மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு கடைசியாக நான் எழுதின மார்க் டெஸ்ட்டுக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியலை. அந்த அளவுக்கு வந்துட்டு மெயின்ஸ் ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என்னால் ஈஸியாக அந்த எக்ஸாமை வந்துட்டு கிராக் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுங்க மேம், இது வந்து முக்கியமான பாயிண்ட், இது தேவையில்லை அப்படின்றத எப்படி கணிக்கிறதுங்க? நம்ம ஃபஸ்ட் டைமோ இல்லை ரெண்டாவது வாட்டியோ படிக்கும்போது இதுவும் முக்கியமானதாக இருக்குது, இதுவும் முக்கியமானதாக தோணும்ல, எல்லாமே முக்கியமானதாக தோணும். சரி, இது முக்கியம் இல்லை, இது முக்கியம் அப்படின்றத எப்படி கணிப்பீங்க? நான் வந்துட்டு எப்படி படிப்பேன்னா, இப்போ லக்ஷ்மிகாந்த் புக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைன் பை லைன் எல்லாமே முக்கியமானது மாதிரி தான் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நாம் எடுத்ததுமே இது எல்லாம் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் அப்படின்ட்டு நாம் வந்துட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு 2-3 ரீடு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆன்சர் ரைட் பண்ணுறப்போ ஒரு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் யோசிக்கிறப்போ சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஈஸியாக இப்போது ஒரு டெஃபினிஷன் எடுத்தால் எல்லோரும் எழுதுகிற மாதிரி பாயிண்ட்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது. வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கேட்குறப்போ ஈஸியான டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி எழுதக்கூடாது. அதில் இருக்கிற 1-2 டேட்டாஸ், முக்கியமான ஸ்டாட்ஸ் இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும், நம்பர் வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும். இப்போ ஒரு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் முக்கியம், ஆக்ட் முக்கியம். இதனால் ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற சென்டென்ஸை விடைக்கும் இந்த ஆக்ட் மூலமாக ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சு, இந்த ஒரு ஆர்டிக்கிள் மூலமாக தான் இது நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த டேட்டா வேல்யூவுக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அதிகம். எப்போவுமே நம்பர்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிக்கல், முக்கியமான இயர், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் பேப்பர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே மேம், இப்போ எனக்குலாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் எழுதுன ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னு வைங்களேன், ஆரம்பத்தில் எழுத்து வந்து நீட்டாக இருக்கும், போக போக அதுக்கு இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ணுறது முக்கியமாக இதில்? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம் கிடையாது. சென்டென்ஸ் ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் வந்துட்டு முக்கியமான டேட்டாஸ் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு மார்க் கிடச்சிருக்க தான் செய்யும். ப்ராப்பர் இங்கிலீஷ் சென்டென்ஸ் கூட ஃபார்ம் பண்ணாத பேப்பருக்கும் நல்ல ஸ்கோர் இருந்திருக்கு. ரீசன் என்னென்னா அவங்க வந்துட்டு டேட்டா நிறைய கொடுத்துருப்பாங்க, அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்திருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். நீட்டாக நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்துட்டு கரெக்டாக நம்ம எக்ஸாமினருக்கு ப்ரெசென்ட் பண்ணாலே வந்துட்டு மார்க் வந்துடும். முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ ஒரு 10 மார்க் கொஷினை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கொடுத்தாலே அந்த கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த 12 பாயிண்ட்டுமே டேட்டாவாக தான் இருக்கணுமே தவிர கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கதையாக இருந்துடக்கூடாது. அப்படி எழுதணுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த கொஷினுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும் முக்கியம் கிடையாது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கு. இப்போ டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் எழுதுனதில் இப்போ ஏதாவது ஒரு கொஷின் சுத்தமாக அதை பற்றின ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இப்போது கண்டிப்பாக நாம் அந்த கொஷின் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றின சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்லேயுமே வந்துட்டு ஓவரால் சிலபஸ் நிறைய கவர் பண்ணியிருப்போம், மெயின்ஸுக்குமே வந்துட்டு நம்ம நிறையவே ரீட் பண்ணியிருப்போம். நம்ம படித்த சிலபஸுக்கு பின்னாடியுமே நமக்கு நிறைய டேட்டாஸ் நம்ம மூளையில் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக எக்ஸாம் எழுத அதை ரீகால் பண்ணி நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். நான் எழுதின டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் வந்துட்டு தமிழ் பற்றின ஒரு 12 மார்க் கொஷின் கேட்டிருந்தாங்க. அது எல்லாருமே அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான் அந்த கொஷினை பார்த்தாங்க. பட் ஆனால் நான் வந்துட்டு அதை ப்ரிலிம்ஸில் வந்துட்டு தமிழ் படிச்சிருந்ததுனால அந்த ஒரு ஞாபகத்தை வச்சு பாயிண்ட்ஸ் அந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் நான் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நம்ம படித்ததில் ஏதோ ஒன்று அந்த கொஷினுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். அந்த டேட்டாவை நீங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் எழுதினாலே போதுமானது. தெரியாத கொஷினை அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 100% நம்ம படித்ததெல்லாம் வராது. எப்போவுமே வந்துட்டு ஒரு 75% தான் நம்ம படித்ததுலேருந்து வரும். 25% நமக்கு என்னன்னே தெரியாத ஒரு ஏரியாலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. இது ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் பொருந்தும். அதனால் அந்த கொஷினையுமே நாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம படித்த ஏதோ ஒரு ஏரியா அது ரிலேட்டடாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் மூலமாக நம்ம கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவில் எழுதிடலாம். ஓகே, இப்போ 12 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் சொன்னீங்களே, இப்போ இத்தனை வேர்ட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுனாலே போதுங்க, இல்லை நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதெல்லாம் எழுதலாங்களா?
அத்தனை வேர்ட்ஸ் எழுதுனா போதும். 12 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க அத்தனை வேர்ட்ஸ் வரையறை கொடுத்துருக்காங்கன்னா உங்களால் அந்த டைமில் அவ்வளோ வேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக எழுத முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எழுத முயற்சி பண்ணிங்கன்னா அது டைம் வந்துட்டு அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதே நேரத்தில் அந்த வேர்ட்ஸுக்குள்ளே எழுதினா தான் கொஷின் ஆன்சர் வந்துட்டு ப்ரெசென்டபிளாக இருக்கும். அதுக்கு மேலே எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது அன்ரீடபிள் ஆன்சர் ஆயிரும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிற மாதிரி நிறைய கொச்சன் நிறைய ஆகிடும். ஸோ அந்த வேர்ட்ஸுக்குள்ளே மினிமலாக எழுதுறதுக்கு பாருங்கள். எக்ஸாமினர் கரெக்ஷன் பண்ணுறவங்களும் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த வேர்ட்ஸுக்குள்ளே முடிக்கிறது தான் வந்துட்டு என்ன கேட்டால் நல்ல இது. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் அந்த ஆன்சர் வந்துட்டு ப்ரெசென்டபிளாக இருக்கும். அதை தாண்டி நாம் எழுதுனா கண்டிப்பாக அது வந்துட்டு ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும். ஓகே, ஹைலைட்ஸ் பண்ணணுங்களா இப்போ நான் முக்கியமான பாயிண்ட்ஸை, இல்லை வேரியபிள் பெனில் எழுதி காட்டலாங்களா? ஹைலைட்ஸ் பண்ணுறதுமே ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டின் இப்போது 12 மார்க் கொஸ்டின் தெரியாத கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், நீங்கள் தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் எழுதணும் அப்படின்ட்டுன்னு. அந்த தெரிஞ்சதை வச்சு எழுதுகிற கொஸ்டினில் எது எது உங்களுக்கு ரொம்ப கரெக்டுன்னு தெரியுதோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வந்துட்டு அப்போ அந்த ஆன்சருக்கு ரிலேட்டபிளாக அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த எக்ஸாமினருக்கு வந்துட்டு அது எடுத்து காமிச்சு கொடுக்கும். மற்ற வேர்ட்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறத பார்க்குறப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டு அந்த ஆன்சர் கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின்லேயுமே வந்துட்டு முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது வந்துட்டு ரொம்ப அந்த கொஸ்டினை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ப்ளஸ் பண்ண தான் செய்யும். கண்டிப்பாக வந்துட்டு அதில் வந்துட்டு மார்க் ஆட் ஆக தான் செய்யும். நிறைய இப்போது கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டூடெண்ட் எக்ஸாம் பேப்பரை விட உங்கள் எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு பெஸ்ட்டாக காமிக்கிறது வந்துட்டு இந்த ஹைலைட்டட் கண்டென்ட் தான். நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எம்இ படித்தது அப்புறம் இருந்தவங்க நாலேஜுக்கும் இந்த எக்ஸாம் படித்தது அப்புறம் இருக்க நாலேஜுக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? கண்டிப்பாக ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எம்இ படித்த நாலேஜ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொசைட்டியில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணது வந்துட்டு கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் வந்துட்டு நிறைய இடத்துல அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது எனக்கு ரொம்பவுமே ஒரு புதிய அனுபவமாக தான் இருந்தது. பாலிட்டியெல்லாம் வந்துட்டு சுத்தமாக எனக்கு ஒரு ஐடியா இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டே இப்படி தான் ரன் ஆகுது அப்படிங்கிற ஐடியா எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஓரளவுக்கு உலக அறிவு எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, இந்தியா, அப்புறம் தான் உலகம் அப்படி தானே படிக்கணும்? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உலக அளவில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு மெயினாக ஸ்போர்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். மற்றபடி மற்ற நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அது யூபிஎஸ்சி அவங்க தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்பாங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு அது தேவை கிடையாது. முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்தியன் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்குற மாதிரி இருக்கும்.